ஆரம்பமாகின்றது யோகாசன பயிற்சி. தர்ஷினி சண்முகநாதன் ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். வாங்க. இனிய கலை உற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனிய கலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது தர்ஜினிய நிலையோர் யோகா அங்கம் 268. இன்று 21ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி 5ஆம் நாள் சமூக ஒருங்கி சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதம் ஜூலை மாதம் அதில் நேரலையில் நினைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 10 இனியவை கூறல். குரல் 97. நயனென்று நன்றி பயக்கும் பயனென்று பண்பின் தலை பிரியா சொல். நயனென்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலை பிரியா சொல் என்ற திருக்குறளின் விளக்கம். இனிய குணத்தினின்றும் நீங்காத சொல்லானது உலகத்தோடு பொருந்துதலையும் தந்து நல்ல பயனையும் தந்து நன்மையையும் தரும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடன் இன்றைய வாக்காக மனிதனுக்கு வரும் துன்பங்கள் நோய்கள் எல்லாம் அவனது நாவினாலே வருகிறது. மனிதனுக்கு வரும் துன்பங்கள் நோய்கள் எல்லாம் அவனது நாவினாலே வருகிறது என்று கூறி இன்றைய தகவலாக ஸ்வான்சிக் மினோட்டன் என்ற பேப்பர் நீங்க எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இது சுவிஸ்ல கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் 13ஆம் தேதி மார்கழி மாதத்தில இருந்து வெளியாகி கொண்டு வந்திருந்தது. 23ஆம் தேதி டிசம்பர் 2025 கடைசி பேப்பரா அது நிப்பாட்டப்பட்டது. 26 வருஷமும் 10 நாட்களும் இந்த பேப்பர் இந்த கைகள்ல தவழ்ந்து குறிப்பிட்ட மிக முக்கியமான தகவல்களை செய்திகளாக தந்து கொண்டிருந்தது நீங்கள் அறிந்தது. அந்த செய்தித்தாளாக நிப்பாட்டப்பட்டதற்கு காரணம் விளம்பர குறைவு, பிரிண்ட் பண்றதுக்குரிய செலவு அதிகம் என்றதுனால அந்த பேப்பர் நிப்பாட்டப்பட்டது. ஆனால் இப்போ தினமும் ஒரு நாளைக்கு 4 மில்லியன் பேர் ஸ்வான்சிக் மினோட்டன் ஆப்பினூடாகவும் வெப்சைட்டினூடாகவும் அந்த தகவல்கள் அந்த செய்திகளை படிக்கிறார்கள் என்பது உண்மை. அந்த ஸ்வான்சிக் மினோட்டன் பேப்பர்ல சில நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு வாசகர் கடிதத்துல வந்து ஒரு தலைப்பு விடுமுறை பணமில்லா விடுமுறை என்ற கதை வாசகர் தலைப்புல வந்திருக்கிறது. பணமில்லா விடுமுறை என்ற தலைப்புல வந்த கதை பிரபல்யமா இங்க இன்று வரைக்கும் பேசப்படுது. அந்த கதை என்னவென்று சொன்னா, என் மகன் ஏன் எல்லோரும் லீவுக்கு போகிறார்கள், நாங்கள் ஏன் போகவில்லை என அம்மா அப்பாவிடம் ஒரு கேட்கும் மகன் என்ற தலைப்புல அந்த கதை வந்திருக்குது. அந்த கதை இன்று வரைக்கும் பெருமையாக பேசுறது இல்லை, ஒரு கவலையாகவும். அப்படி கவலையாக பேசினாலும் அப்படி போக முடியவில்லை விடுமுறைக்கு, அவர் போயிட்டார் இவர் போயிட்டார், எனது நண்பர் போயிட்டார், எனது உறவினர்கள் போயிட்டார்கள், ஏனம்மா நான் அங்க போகவில்லை என்று கேட்ட அந்த கதை வாசகர் கடிதத்துல வந்த கதை. அப்படி வந்த கதைக்கு அந்த மகன் கேட்ட கதைக்கு எப்படியெல்லாம் நாங்கள் இலகுவா இருக்கிற இடத்திலேயே அந்த இலகுவான மிக விலை குறைந்த பக்கத்துல உள்ள இடங்களுக்கு போய் பார்க்கலாம் என்ற பக்கங்களாக ஒவ்வொருத்தரும் பேசிக்கொள்ற விதங்கள் இன்று வரையும் பிரபஞ்சமா பேசப்படுகிறது சுவிஸ்ல என்று கூறி இந்த 26 வருஷமும் 10 நாட்களும் கைகள்ல தவழ்ந்த அந்த பேப்பர் கைகள்ல இல்ல, இப்ப வடிவினோடாக எந்த நாட்டில இருந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஸ்வான்சிக் மினோட்டன் என்று அடிச்சீங்கன்னா பார்த்துக் கொள்ளலாம் என்ற செய்தியோடு உங்களை அன்போடு அழைத்து செல்கிறது இளையோர் யோகா அங்கம் 268. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். ஆர்வமா இணைந்து ஓடி வந்திருக்கிற எல்லா உறவுகளையும் அன்போடு அழைத்தபடி இங்கே ஜியமலர் ஜியமவர்கள், நகுலவதி தில்லைதேவன் அவர்கள், பிலிப்ஸ் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், சிவாஜி ஸ்ரீதரன் அவர்கள், எங்களுடைய தாமலர் கல்வராஜன் அவர்களுடன் வாணி மோகன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். எல்லோருடனும் தினமும் அடையும் பாலனன்னா உங்களையும் அன்போடு அழைத்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் எல்லோரையும் அழைத்து அன்பாக இணைந்து நீங்கள் பார்த்து கேட்க எல்லா பக்கமும் திறந்த வழியாக இணைந்து செய்யக்கூடியபடியாக பாமுகம் பாட்டிவி தமிழ் என்ற பக்கத்துல எல்லா இடமும் நீங்கள் முகநூல் வழியாகவும் பார்க்கலாம் என்று கேட்டு ஆர்வமா இன்றைய காலை பொழுதுல கூட்டவே தர்ஜினி வருவாரா, இதை கட்ட வேணுமா, அப்படியான பக்கங்கள் ஆர்வங்கள் ஊக்கங்கள் இருக்கிறது அறியக்கூடியதா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதற்கு மிக்க மகிழ்ச்சி என்று திறந்த வழியாக எப்படி என்று சொல்வது, உங்களுக்கு விருப்பம் மாதிரி உங்களுடைய நிறங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நான் சொல்ற மாதிரி நீங்கள் ஏற்கனவே செல்வி நித்யானந்தன் அவர்கள் தயாராகிவிட்டார், பேப்பர்ல அதை செய்யலாம் கட்டலாம் என்று அங்கே உட்கார்ந்திருக்கிறார் நகுலவதி அவர்கள் தயாராகி கட்டினபடியே நேவிஸ் அவர்களும் உட்கார்ந்து, அதே மாதிரி இங்கே ஜேமலர் அவர்களும் இடுப்புல கட்டியிருக்கிறார். நானும் எனக்காக ராகவி தந்திருந்த இந்த துணியை தான் ஆரம்பத்தில்
நானும் காட்டிட்டு இருந்தாரு. சரி, எல்லாரும் இன்று விதம் விதமான நிறங்கள்ல இருந்தாலும் எங்களுடைய திரைக்கு, பாமுக திரைக்கு எது சரியா இருக்கிறது? எங்களுக்கு இந்த ம் அ ஐடியாவை தந்தவரே பாமுக அதிபர் தான் மோனா. இன்று அவர் நிச்சயம் இதனை கவனிப்பார். ஏதோ ஒரு வித்தியாசமா எல்லாரும் கட்டியிருக்கிறார்கள். இப்படி செய்யலாமே என்று ஊக்கம் தந்திருந்ததும் அவர்தான். நிச்சயம் இன்றை கவனித்தாருண்டா, எந்த வடிவம் எங்களோட திரைக்கு அழகா தெரிகிறது என்று பார்த்து நாங்கள் அதை முடிவு செய்திருப்போம். முறையாக காத்திருக்கிறார். நாளையிலிருந்து தயாராகிக் கொள்கிறேன் என்று எங்களுடைய தமிழர் கல்விராஜன் அவர்கள் வேற உத்தியுடன் வருவார் நினைக்கிறேன். தமிழ் பாருங்கள். இன்றைக்கு இதை சேர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள்ல ஈடுபட போறோம். நிறைய நல்ல பயிற்சிகள், நிறைய பக்கங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். நான் போன வியாழக்கிழமை சொன்ன மாதிரி எல்லாரும் உங்களுக்கு செய்ய போறீங்க, எனக்கு செய்ய போறேன் நான், உங்களுக்கு நீங்க செய்ய போறீங்க. திரையில தூர தள்ளி வைங்கோ, இறுக்கமான உணவு போடாதீங்கோ. என்றா திரையில இருக்கிறோம், பதிவில இருக்கிறோம். கிட்ட வரும்போது எங்களுக்கு ஒரு ஒரு கூச்சமா இருக்குது. ஏன் நான் இப்படி செய்தேன், இதை முதலே தானே சொல்லி இருக்கலாம் தானே, இப்படி நான் தெரிஞ்சிருக்கிறேன். பாமுகத்திலேயோ யாரிலையோ நாங்க குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றா பார்வைக்கு எல்லோருடைய பார்வையிலையும் நாங்க படுகிறோம். தூர தள்ளி நின்று செய்யுங்கோ, பெரிய உடுப்பை போட்டு நின்று செய்யுங்கோ. அப்படி செய்ய கஷ்டம்டா ஒரு பக்கவாட்டுக்கு மறைஞ்சு செய்யும், அல்ல திரைய தள்ளி நின்று கூடுதலா செய்யக்கூடியது பெரிய உடுப்பா நீங்க போட்டீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது என்றது என்னுடைய விருப்பம். இப்ப நாங்க எப்பவும் போல பயிற்சிக்கலாம். ஓடி வாங்க எல்லாரும். கண்களை மூடி இங்கதான் உங்களோட கவனம் இருக்கணும். 20 நிமிஷம் திரைக்கோ பதிவுக்கோ எதுக்கும் செய்யல, இணைஞ்சிருக்கிறதுக்காகவும் செய்யல. நான் எனக்கு செய்யறேன். இந்த 20 நிமிஷமும் எனக்கான நிமிஷம். ஆனா இது தொடர்ந்து செய்து கொண்டு வரேன். 140 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியா நான் இதுல செய்து வருகின்ற இந்த பயிற்சியை தான் நான் செய்ய போறேன். இது எனக்காக நான் செய்ய போறேன் என்று நிமிர்ந்திருந்து கண்களை மூடி அமைதியா, நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. கால்களை அழுத்தி நிலத்துல வச்சிருங்கோ. நல்ல திடமாயிருங்கோ. நல்ல வடிவா இன்றைக்கு நான் செய்ய போற பயிற்சி எனக்கானது. என்னால செய்ய முடியும். சின்ன பயிற்சி தான், பெரிய பயிற்சி எல்லாம் இல்லை. என்னால முடிஞ்ச குறைந்த அளவு நேரம் தான் தொடர்ச்சியா செய்து கொண்டு வரேன். அழகான நல்ல வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல நினைவுகளை, நல்ல பக்கமா இதனால கிடைக்கிற சந்தோஷத்தை எல்லாவற்றையும் நினைச்சு கொள்ளுவோம். கொஞ்சம் பயிற்சியா தான் இருக்கும். ஆனா தொடர்ச்சியா செய்து வர உங்களுக்கு தான் அதனுடைய பயன் புரியும். அனுபவித்துக் கொள்வது நீங்களே. அதனால எல்லாரும் எங்களுக்கு முடிஞ்ச அளவு செய்ய போறோம். பயிற்சிய ஊண்டி அமர்த்தி நோகடிக்காம மிக ஆறுதலா பயிற்சியில ஆசனங்களோட ஈடுபட போறோம் என்று கேட்டு எப்பவும் போல எல்லாரும் எங்களுடைய ஓடி ஆடி விளையாடி தயாராகிக்கணுமா. நான் இடத்துக்கு வரேன். நன்றி. ஓடியாடி விளையாடி துள்ளுங்கோ, ஓடுங்கோ, ஆடுங்கோ. சரி சரி. ஆட்டி கைகளை நல்லா மடிச்சு கொள்ளுங்கோ, ஆடிக்கொள்ளுங்கோ, ஓடிக்கொள்ளுங்கோ. நின்ற நிலையில ஒரு சின்ன துள்ளரோடு போட்டுக்கொள்ளுங்கோ. கைகளை சிக்கிக் கொள்ளுங்கோ. என்னுடைய துணியை கட்டுறது அடுப்புல உங்களுக்கு ஏற்றபடி கட்டிக்கொள்ளுங்கோ. ஒவ்வொரு நிறத்துல நீங்க கட்டி இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு கட்டு மடிச்சு கொள்ளுங்கோ, உயர்த்தி கொள்ளுங்க. கால்களை நல்லா விசுக்கி கொள்ளுங்க. கைகளை நல்ல ஒரு கக்கையில குனிஞ்சு நிமிர்ந்து விட. சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப எங்களுடைய எல்லா கைப்பக்கம் கால்பக்கம் எல்லாம் உயர்ந்து இருந்து வாழ்ந்து அந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து ஓடி விளையாடுச்சு. நாங்க 10 தோப்புகள்லாம் அழகா அனுபவித்து அமைதியா போடுவோம். திரையில நேரடிக்காம கொஞ்சம் பக்கவாடுங்க திரும்பி இருந்து கூட போடணும். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக ஆறுதலா மெதுவா இருந்தும் போது இருக்கும் போது மூச்சை விட வேணும்.
எழும்பும் போது கொஞ்சம் பத்மினி ஏந்தி கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி படிப்பான். தாமிரத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் தலை வைக்கப்படுது. இனி தலை, கை, கழுத்துக்கால் எல்லாவற்றுக்கான சாதாரண நிறுவிய பயிற்சி. கழுத்துக்கு கீழே நல்லா தலை மட்டும், கழுத்து பகுதி மட்டும் அசைய வேணும். நிமிர்ந்து நிக்கணும், வடிவா நிக்கணும். நிமிர்ந்து மூச்சில நல்ல கவனம் வச்சிருக்கோம். அப்படியே வலது பக்கமா சுற்றுவேன். நல்ல வடிவா ஆறுதலா கண்களை மூடி அனுபவிச்சு செய்வோம். அதே மாதிரி இடது பக்கம் வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கைகளுக்குரிய பயிற்சி டிஷம் முடிக்கிறோம். நல்லா முன்னுக்கு நிற்கிறாத ஒரு நல்லா முன்னுக்கும் நீட்டி கால்கள் நல்ல வடிவ அழுத்தி வச்சுட்டு அதே மாதிரி ரெண்டு கைகளையும் நல்லா மடக்கி நேற்றோம். மடக்கிறோம் நேற்றோம், மடக்கிறோம் நேற்றோம். சரி, அப்படியே கைய இறுக்கி பொத்தி பிடிச்சு கொண்டு உள்பலமா சுற்றிக்கலாம். நீங்க நிக்கிறோம், மூச்சில கவனம் செலுத்தோம். உள்பக்கமா சுற்றினாங்க, வெளிப்பக்கமா மாறி ரெண்டு பக்கமும் ஆறுதலாம். நல்லா முன்னுக்கு நீட்டி சிவாஜி வீடியோ சரியா வைக்கலாம் நினைக்கிறேன். வச்சீங்கன்னா இதன் வழிவா தெரிவிங்க. உங்களுக்கு தெரியும், செய்து கொள்ளுங்க. நன்றி. இப்ப கைகளுக்குரிய பயிற்சி நல்லா உதறி கொள்ளுங்க. ரெண்டு கைகளுடைய மொத்தோட தட்டுங்க. பக்க கைகளுக்கு தட்டி கொள்ளுங்க. நிமிர்ந்து நிற்கணும். மணிக்கட்டு பக்கம் தட்டி கொள்ளுங்க. 4 அடிப்பட கையை கண்போட போடணும். அப்படியே நினைச்சு கொள்ளணும். நிமிர்ந்து நின்று மூச்சில கவனம் செலுத்தி பார்வைக்கு செய்யாம உங்களுக்கு நீங்க செய்யணும். அழகா ஒரு கிரீம் ஒன்று கையை கட்டி செஞ்சு போட போறோம். எல்லா விரலும் ஒவ்வொரு விரலா அதை திரட்டி விடணும்னு சொல்லுவோம். அதை கிரீம் அதனை போட்டு விடுறோம். அப்படியே எல்லா நகங்களையும் அமர்த்தி விடலாம். ஒவ்வொரு நகங்களும் அப்படியே குரன்று சொல்வேன். விரல்களை மட்டும் குரண்டி இப்படி இவ்வளவு வைக்கிறோம், விரிக்கிறது, இப்படி விரிக்கிறது, மடக்கிறது, டக்கண்டு விரிக்கிறது. அது மாதிரி ஒரு பெருவிரலை வச்சு இறுக்கி மூடி போட்டு பொத்தி பிடிச்சிட்டு பெருவிரல் உள்ளுக்க பொத்தி பிடிக்கிறோம், பெருவிரல் உள்ளுக்க இறுக்கி பொத்தி பிடிக்கிறோம். அப்படியே முன்னுக்கு இடது கையை நீட்டி வலது கையால இந்த விரலை பின்னோக்கி தள்ளிக்கிறோம். இடது கையை முன்னுக்கு நீட்டி இருக்கிறீங்க, வலது கையால இந்த விரலை உள்நோக்கி இடது. அதே மாதிரி வலது கையை முன்னுக்கு நீட்டி இருக்கிறீங்க, இடது கையால பின்னோக்கி எடுக்கிறார். பின்னோக்கி தலை எங்களுக்கு அப்படியே தடாசனம் மாதிரி விரல்களை கோர்த்து முன்னோக்கி தள்ளி வருவது. நின்று நிமிர்ந்து நின்று அப்படியே வலது கை இடது முழங்கை, இடது கை வலது முழங்கை, அப்படி நல்லா தலைக்கு மேலால கொண்டு போய் கொண்டு வர்றது. நிமிர்ந்து நிக்கணும், மூச்சில கவனம் இருக்கணும், மெதுவா ஆறுதலா செய்வோம். தலை அசையாம அப்படியே இருக்கும். நல்ல வடிவா சேர்ந்து வடிவா செய்வோம். என்ன இல்லை, நான் தான் கதைக்கிறேன், ஒரு தடவை கதைக்கிற வடிவா அதை செய்யலாம். வாழ்த்துக்கள். அதே மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், தலைக்கு ஒரு வைத்தியம் சொல்றேன், தலைக்குரிய வைத்தியம் கொடுத்துவோம். அது மாதிரி இருக்கா, விரல்களால மட்டும் எல்லாரும் சத்தம் கேட்கும். நிமிர்ந்து நின்று
கொஞ்சம் ஊண்டி தட்டி விடுங்க. 30 வினாடிகள் தான் இதுல செலவாகும்.